அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த லான் போட்டு லக்கணம், அங்கிருந்து 4ஆம் இடம் தாய் வீடு, அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் செய்வார் என்று சொல்கிறேன். கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் வீடு, மனை, வாகனம், உயர் பட்டப்படிப்பு எதையும் சிறப்பாக அனுபவிக்கும் சூழ்நிலையும் ஜாதகருக்கு ஏற்படும். அதாவது சுகவாசியாக வாழ வழிவகுக்கும். எந்த சூழ்நிலையிலும் சொந்த வீடு எளிதில் அமையும். வாகனம் வாங்கும் வழியும் வகுக்கும். ஜாதகருடைய தாய் தெய்வ அனுகிரகம் உடையவராக இருப்பாங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் அந்த ஜாதகருக்கு அற்புதமாக கிடைக்கும். பொதுவாக 4இல் குரு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம். கேந்திராதிபதி தோஷம் அதிகமாக பாதிக்காது. 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது. நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் போன்றவை உண்டாகும். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது படநழுவி பாலில் விழுந்தது போல் நல்ல பதவி வரும், விருதுகள் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தால் செல்வாக்கு அந்த ஜாதகருக்கு உயரும். அடுத்து 4ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது. விரயம் குறையும், மோட்சம் கிட்டும், நல்ல உறக்கம் வரும். தெய்வ அருளும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் அந்த ஜாதகருக்கு அமோகமாக கிடைத்து அற்புதமான சுகமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் தருவார். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.